வாங்காத நோட்டு மறக்காம போடுங்க ஓட்டு. ஆமா. ஹாய் மீடியர் மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19 முக்கியமான டேட்டுங்க, எலெக்ஷன் டே. ஓகேங்களா? டைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3:38 ஆயிடுச்சு. நம்ம போய் ஓட்டு போற டைம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் வெளியே போயிருந்தனால டைம் போனதே தெரியல. வாக்குச்சாவடி பாத்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கடமையை செய்வோம். ஓகேங்களா? ஓட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முதல் கடமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில தாங்க இருக்கு. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், துக்கமா இருக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் என் தலை எழுத்து அப்படிவாங்க இல்லையா? அந்த தலை எழுத்து எழுதுறதுக்கே பாத்தீங்கன்னா மை தேவைப்படுது. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த மை நம்ம கையில இருக்கு. நம்மளோட தலையெழுத்தை நம்ம மாத்தலாம். மீதி எல்லாம் மேல இருக்க கடவுள் பாத்துக்கணும். சரிங்களா? நம்ம போய் ஓட்டை போட்டு மீதியான விளாக். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன விளாக் மாதிரி தான் இருக்க போகுது. ஓட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்னதா ஒரு விளாக் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். முக்கியமா ஓட்டு போறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இல்லையா? இதோ நம்மளோட ஓட்டர் ஐடி வந்தாச்சு. ஓகேங்களா? இது மட்டும் நான் கொண்டு போகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, நம்மளோட ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ஸ்லிப்பு. சரிங்களா? இந்த ஸ்லிப் இருந்தால் உள்ள அலோடு. எனக்கு இந்த ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு 2 days முன்னாடி தான் எனக்கு வந்துச்சு. நம்ம இந்த ஸ்லிப்பும் இந்த ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி இந்த 3 எடுத்துட்டு ஒரிஜினல் எடுத்துட்டு நம்ம போகிறோம். போயிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் வீடியோவை அப்படியே 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? மீதி நான் அந்த சாவடி போயிட்டு அங்கே எப்படி நிலவரம் இருக்கு, அங்கே வீடியோ எடுக்க அலோடு இருக்கா இல்லையா, சொல்லப்போனால் கேமரா அலோடு இருக்கா இல்லைன்னு தெரியல. நம்ம போய் அந்த ஒரு கிளிப் எடுத்துட்டு மீதி வந்து நம்ம 1 by 1 ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, பாத்தீங்கன்னா நம்ம வாக்கு ஓகேங்களா ஓட்டு போறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிச்ச ஸ்கூல். ஓகேங்களா? 7th வரைக்கும் நான் இங்க படிச்சிருக்கேன். அந்த ஸ்கூல்ல தான் நான் வந்து ஓட்டு போட போறேன். சொல்ல போனா பாத்தீங்கன்னா என் கேமரா அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அது வரைக்கும் தான் நம்ம ஷூட் பண்ண முடியும். மறக்காம அவங்களோட கடமை. ஓகேங்களா? அந்த ஓட்டு போட மறந்துடாதீங்க. சொல்லப்போனா 7th வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூல். ஓகேங்களா? இதை பத்தின vlog வந்து உங்களுக்கு தனியா வரும். ஓகே, நம்ம அப்படியே உள்ள போவோம். உள்ள போயிட்டு நம்ம ஓட்டு போட்டு மீதி பேலன்ஸ் வீடியோவை அப்படியே 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? டியர் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடமை செஞ்சாச்சு. ஓகேங்களா? பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைக்காவை நாங்கள் பார்த்துருந்தோம். பார்த்து உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அப்புறம் அவங்களோட பர்மிஷனோட நம்ம இதை எடுக்க போகிறோம். சரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டலாம். ஓகேங்களா? உங்க நேம்க்கா? என் நேம் ஆஷ்மிகா. ஆஸ்மிகா. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இது எத்தனாவது ஓட்டு நீங்க போறது? இது எனக்கு 2வது ஓட்டு. ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து நான் பையனா இருக்கும்போது போட்டேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி 3 years ஆச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் மாறி. ஓகே ஓகே. இப்போ 2வது ஓட்டு போட்டிருக்கேன். ஓகே, நல்லதே நடக்கும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கேன். ஏன் உரிமை விட்டு கொடுக்காம நான் ஓட்டு? கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவனும் போட்டிருக்காங்க, நாங்களும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஈவினிங் தான் வரும். ஓகேங்களா? அதனால கோச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து இப்போது முடிய போறது கிடையாது. இனி நம்ம பார்க்க போறது வந்து வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இனி வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களோட கடமையை வந்து நம்ம செஞ்சிடணும். அவங்க ஓட்டை வந்து நீங்க போட்டுரும். ஓகேங்களா? சரி, சொல்லுங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? பரவாயில்ல. மார்னிங்ல ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. இப்போ வந்தோம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. ஓட்டு போட்டிருக்கோம். ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லாதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வந்து போட்டு போயிட்டாங்களா? எங்க டிரான்ஸ்பிள்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லா பூத்துலயுமே இருக்காங்க. இந்த பூத்துல வந்து நான் தான் ஒரு டிரான்ஸ், நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸா வந்து ஓட்டு போட்டதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இதை பத்தி வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி என்ன சொல்லணும்னா, கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடுங்க. நம்மளோட உரிமையை எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது. அவ்வளவுதான். நல்லது செய்யறவங்களோ கெட்டது செய்யறவங்களோ அதுல நம்ம மனசு உண்மையா யாருக்கு போடணும்னு தோணுதோ அந்த நம்மளோட அறிவை பயன்படுத்தி போடுங்க. வந்து இது இறக்கப்பட்ட காசு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்மளோட உரிமைக்காக நம்ம ஓட்டை யாருக்கும் விட்டு தராதீங்க. சிம்பிளா சொன்னாங்கன்னா வாங்காத ஓட்டு என்ன சொல்லுவாங்க, வாங்காத நோட்டு மறக்காம போடுங்க ஓட்டு. ஆமா. ஓகே, தேங்க்ஸ்க்கா, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னாக்கா. டியர் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு, ஓகேங்களா, தம்பினா ஐ மீன் நம்ம என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகமா இருக்கு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட தான் போயிட்டு இருக்கோம். வண்டி கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு. எப்பவுமே அவனுக்கு வந்து ஏர் அடிச்சுட்டே இருக்கணும். நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு பங்க் போயிட்டு நம்ம பெட்ரோலும் ஏரும் அடிச்சுட்டு அடுத்த வீடியோ அப்படி நம்ம கன்னியூஸ்டா பார்ப்போம். ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம ஒரு பெஸ்ட்டான காஃபி ஷாப் ஒன்று போவோம். பெஸ்ட்டான காஃபி ஷாப்னா நீங்க நினைச்சிடாதீங்க, ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. நம்ம போறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவின் பாலகம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகேங்களா? அந்த பைபாஸில் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக போய்க்கலாம். ஏன்னா இந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னைக்கு பைபாஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ண போது என்ன பண்ணணும் அப்படின்னா 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக போய்க்கிறது நல்லது. ஓகே, நம்ம பங்க் கிட்ட வந்தாச்சு. நம்ம பெட்ரோல் போட்டு
அப்புறம் பேசிக்கலாம். ஓகே டியர் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆவின் பழகம் வந்தாச்சு சரிங்களா. ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்தாச்சு. தம்பிக்கு காத்தடிச்சாச்சு, பெட்ரோலும் போட்டாச்சு. நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே அடுத்தபடியாக ஒரு டான்ஸ் பண்ணி போடணும்னு ரொம்ப நாள் ஆசை சரிங்களா. ரீல்ஸில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணி ரீல்ஸில் போடணுன்னு இருக்கேன். 7up விக்கி இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகேங்களா. நம்ம போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மை ஃபேவரட்டே காஃபி தான். ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் நம்ம காஃபி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். வெயில் டைமில் டீயும் காஃபியும் செட் ஆகாது, ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நம்ம காஃபி தாராளமாக சாப்பிடலாம். மை ஃபேவரட். ஓகே, அப்படியே நம்ம காஃபி சாப்பிட்டு அடுத்ததான் நம்ம டான்ஸ் பண்ண தான் போகிறோம். ஏதோ 2 ஸ்டெப் மாதிரி போட்டு இன்ஸ்டாவில் போட்டு விடலாம் ஓகேங்களா. நம்ம இன்ஸ்டா ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, 7up விக்கி சரிங்களா. உறவுகளே, நீங்களும் ஈவினிங் டைமில் ஒரு காஃபி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். What? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டான்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, சும்மா ஒரு 2 டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு ஆடலான்ட்டு வந்திருந்தோம். அதே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபேமஸான நம்ம பச்சையம்மன் ஓகேங்களா, பச்சையத்தா கோயில்ன்ட்டு ஒரு கோவில் இருக்கும் ஓகேங்களா. ஃபேமஸான கோவில், ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். அம்மன் கோவில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணி மனசார வேண்டிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே வழி பார்த்தீங்கன்னா கேட் வந்து ஓப்பனில் இல்லை, எல்லாம் இதுக்குள்ளே பூந்து போவாங்க போல். நம்ம போய் ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் ஆடிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வாங்க, ஒரு குணா கோகுக்குள்ளே போகிற மாதிரி என்ட்ரி ஆகி உள்ளே போகலாம். அம்மாடி பார்த்து இந்த கம்பியெல்லாம் இருக்குது, பார்த்து வரணும். ஓகே இரு, அப்படியே வா, பார்த்து வாங்க. எனக்கு ஒரு 3 ஸ்விம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அந்த முங்கல் நீச்சல், பேக் நீச்சல், அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் நீச்சல் ஓகேங்களா. அந்த எம்ஜிஆர் நீச்சல் அதையும் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக அது ஒரு அழகான ஒரு விளாகாகவே உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆடி அந்த ஸ்டெப்பை வந்து ஒரு 2 மூமெண்ட் மாதிரி போட்டு நம்ம இன்ஸ்டாவுக்காக அந்த ஒரு சில மூமெண்ட் மட்டும் போட்டு ஒரு வீடியோ கவர் பண்ணி போயிடலாம், டான்ஸ் வீடியோ. மக்களே, நான் கூட சொல்ல ஒன்று மறந்துட்டேன் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃப்ரீடமாக இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தடுப்பு சோறு மாதிரி வேலி போட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து அப்படியே என்ன சொல்றது, பர்மிஷன் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு யாரும் தெரியல. நம்ம பாட்டுக்கு அப்படியே உள்ள வந்தாச்சு. இருந்தாலும் ஓகே, நம்ம யாராவது சப்போஸ் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரிய சாங் தான். என்ன சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் மூவில இருந்து அந்த எட்டி தொடும் வயது இது அந்த பாட்டு ஓகேங்களா. காப்பிரைட் வந்துடும், அதனால நம்ம இதை வந்து இன்ஸ்டால போடலாம். சாங் கொஞ்சம் போயிடுச்சு. I wake up every minute with the fever dreams. I push my mind to a limit where it needs to be. I work blind, got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns sour with the painful scenes, I need to scream out loud, I can't stop me. I wanna be the greatest like Rocky. You know I leave them all hating like a hobby. I'm out. டேர் மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே ரொம்பவுமே சூப்பராக போச்சு சொல்லலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்தாச்சு, காஃபியெல்லாம் சாப்பிட்டோம், ஓட்டும் போட்டாச்சு, ஒரு ரவுண்ட் அப்படியே கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஜாஸ்தி கிடையாது ஓகேங்களா. நீங்கள் தான் இந்த என்னோட சேனலில் பார்க்குற நம்ம என்னையா சொல்கிற உறவுகள் எல்லாரும் தான் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ஒவ்வொரு இடத்துலையும் நான் எதுக்காக எனக்கு ஃப்ரெண்டு இல்லை ஓகேங்களா, என்னோட லைஃப் ஸ்டோரியில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஃப்ரெண்டெல்லாம் எப்படி கட் ஆனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. அந்த மாதிரி என் லைஃப் ஸ்டோரியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஒரு 50 பேர் என் லைஃப் ஸ்டோரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விளாகில் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கிளிப் தான், டான்ஸ் ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்திருந்தோம். அந்த டான்ஸ் பழக்கிற பகலானி வந்து சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 7up விக்கில வரும் ஓகேங்களா. டீர் மக்களே, யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறவங்க ரெட் டாட் கொடுங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் ரெட் டாட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓட்டு போகிற ஏஜ் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கலர்ஃபுல்லான ஆட்டு கொடுங்க. கலர்ஃபுல்லாக உங்கள் லைஃபும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஓகேங்களா, இன்ஸ்டாவில் சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கிஷோருங்கிற ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்கான் ஓகேங்களா. நம்ம வந்து அந்த சின்ன எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்ததுனால வெளியெல்லாம் போயிட்டு இருந்ததுனால தெரியல, அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு கால் பண்ணிட்டு இருந்தா கிஷோர்ன்ற ஒரு பையன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். இது ஒரு சின்ன vlog தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஓகேங்களா. நான் ஸ்விம் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் வரப்போகுது. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம என்னையா சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க வரை நான் விக்கி. பை, டேக் கேர்.